Hello friends, welcome to Pokemon Tamil Kalbis as on Harish Tamil. நான் தான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம Pokemon Ranger and the Temple of the Sea Part 1 தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ஆரம்பிக்கும் போது ஒரு எக்கு வந்து தண்ணி கடியில் இருக்குது. அது அப்புறம் வந்து அந்த மேண்டைன் வந்து அதை தூக்கிட்டு போகுது. மேண்டைன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கன்ஷாட் சத்தம் கேட்டோன்னே அதை போட்டுருது. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அது எக்கை சுற்றி வளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தர் வந்து இது அது எந்த பொசிஷனில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்கடியில் ஒரு மிஷின் இருக்குது. அது அப்புறம் இவர் தான் நம்ம வில்லன் வந்து அந்த எக்கு கைப்பற்றுன்னு நினைக்கிறான். அதனால அந்த எக்கை வந்து அவங்க எடுக்க சொல்லி கமெண்ட் கொடுக்குறான். கமெண்ட் கொடுத்து அவங்க செயல்படுத்துகிறாங்க. ஒரு ஹேண்ட் வந்து அது எடுக்க போகுது. எடுத்தோடனே அது ஒரு தண்ணி ரூமில் வச்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு வில்லன் போகிறான். போனோடனே இந்த ரூமில் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க எடுக்க போகும்போது இன்னொருத்தன் வந்து எடுத்துட்டான். அது எடுத்துனோடனே இவன் வந்து கொடுன்னு சொல்கிறான். ஆனால் வந்து கொடுக்க மாட்டான். இவனோட வீரர்களை போய் அவனை அட்டாக் பண்ண சொல்கிறான். அட்டாக் பண்ணோடனே இவன் ஜம்ப் பண்ணி அவங்களை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இங்கே இப்படியே அந்த செவத்துலேயே ஓடிட்டு இருக்கும்போது வெளில போயிட்டு ஓடினோடனே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்குது. அது மேலே ஏறிக்கிறான். ஏறிட்டு வரும்போது அதை உடச்சிடுறான் மற்றவங்க வரக்கூடாதுன்னு. வந்தோடனே டப்புன்னு ஒருத்தர் இடித்து அடி வாங்குறான். அதுக்கப்புறம் என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணுறோடனே ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க பையை எடுத்துட்டு அந்த எக்கை எடுத்து அதில் போட்டுடுறான். இதான் அவன் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க அந்த ரூமில். இவன் வந்து அங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து அவன் டப்புன்னு தட்டி அவன் மேலே போட்டுட்டு அவன் ஓடிடுறான். அப்புறம் வெளில வந்தோடனே இன்னொரு கேட் வழியாக வில்லன்ஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வருது. ஓப்பனிங் வந்தோடனே அவங்க அந்த வில்லனும் அவனோட படையாட்களும் வந்துடுறாங்க. வில்லன் வந்து அவனோட போக்கிமானை யூஸ் பண்ணுறான். 2 போக்கிமான் வருது. அதுக்கப்புறம் அவன் வந்து மேலே போய் நின்று அவனோட கேப்சரிங் மிஷினை யூஸ் பண்ணி மேண்டைனை கேப்சர் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்துடுறாங்க. வந்துடோடனே இவன் வந்து மேண்டைனை வர சொல்கிறான். மேண்டைன் வந்துட்டு இருக்கும்போது இவன் ஓடி போய் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட போக்கிமான் வந்து அட்டாக் பண்ணுது தண்ணியில். அதுக்கப்புறம் மேண்டைன் வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே வந்து கன்ஃபியூசரை யூஸ் பண்ணோடனே அவன் போக்கிமான்லாம் இப்படி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவன் தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மாலிகூல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போக்கிமான்னு காட்டிட்டு அந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. இந்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா ஆஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடத்தையே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. கொஞ்சம் கூட தண்ணியே குடிக்காமல் இருந்ததுனால அவங்க வாடி போன இமேஜை காட்டுறாங்க. அப்புறம் பிராக் வந்து கைட் புக்கை திறந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து தண்ணி இருக்கான்னு பார்க்குறதுக்கு குடிக்கும் போது டக்குன்னு பிடுங்கி பார்க்குறான். ஆனால் அங்கேயும் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் பபுளாக வந்தது நம்ம பார்த்தா ஆஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய பபுள்ஸில் நிறைய போக்கிமான்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் மேக்ஸ் வந்து அந்த ஒரு பபுள் வந்து கை விட்டோடனே ஒரு போக்கிமான் வந்து அவனை தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் வந்து இது எப்படின்னு போய் பீகாச்சுவும் ஆஷும் பார்க்கும்போது அவங்க வந்து 2 போக்கிமான் சைக்கிங் யூஸ் பண்ணி அது மேலே பறக்க வைக்குது. அப்புறம் வந்து பாலிமேக் வந்து வாட்டர் கண்ணி யூஸ் பண்ணி வாட்டரை வச்சு அந்த சைக்கிங் போக்கிமான் வந்து அது பீகாச்சு மாதிரி மாற்றிடுச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ப்ராக் வந்து மெரினா, என் கருத்து தெரியுதுல, இவனோட பேர் தான் மெரினா. ப்ராக் வந்து கேட்குறான், நீ தான் மெரினா அப்படியான்னு கேட்குறான். ஆனால் மெரினா வந்து ஆமாம் நான் தான் மெரினா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட இதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராக் அவனோட எப்பவும் பண்ணுற வேலையை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனோட நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அவன் காது புளிச்சு எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மே வந்து மெரினாவோட பக்கத்தில் இருக்கவங்க பற்றி ஏதோ புகழ்ந்து பேசினான். அதனால் அவங்க புகழ்ச்சி தாங்காமல் அரைஞ்சாங்க. மே அப்படியே கீழே உளுந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து குவாட் சையர் வந்து போயிட்டுருக்கு. ஒருத்தன் ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு உட்காந்துருக்கான், அது மேலே ஏறி போகுது. அதுக்கப்புறம் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, பியூசல் வந்து மேக்ஸ் கூட விளையாடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷோ பண்ண போகிறாங்க. டீம் ராக்கெட் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்புறம் ஷோ பண்ணுற இடத்த நம்ம பார்க்குறோம். சைக்கிங் போக்கியோன் வந்து ஒரு பெரிய பபிள் இருந்ததுல, அது ரெண்டாக பிரிச்சிருச்சு. இப்போ 3ஆக பிரிச்சிருச்சு. இப்போ வந்து ஜோக்கர் வந்து அங்கே ஆக்ஷன் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பியூசல் வந்து அந்த வண்டியில் இருக்க ஒரு கேப்சூல் பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து இங்கே சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது குதிக்கிறாங்க அந்த பபிளில். அதுக்கப்புறம் வந்து பீக்காச்சு வந்து பால்டோன் தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஷு, மே, ப்ராக்கெல்லாம் தனித்தனி பபிளில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மே அந்த கேப்சூல் எடுக்கும்போது டீம் ராக்கெட் வந்து பார்த்துடுறாங்க, பைனாக்குலர் வச்சு பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோக்கர் வந்து அது நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து டீம் ராக்கெட் ஜேம்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குறான், இதை வந்து வேணும், இதை வந்து யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா பணம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பார்த்துடுறான். அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல வைக்கிறான் மெரினா. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த இடத்துல தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மே வந்து தூங்குறா. அவள் கனவுல வந்து இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு போக்கிமான் வந்து இருந்தது, அது இது வரைக்கும் அவள் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு போக்கிமான். அதுக்கப்புறம் வந்து அவன் காலை எந்திரிச்சோடனே சாப்பிட்றதுக்கு தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க. டீம் ராக்கெட் வந்து உள்ளே நடந்து அது எடுக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வெளில. அவங்க தொட போகும்போது அப்புறம் தொட்டோடனே அந்த எக்கு வந்து அதோட சக்தியால் ஏதோ அவங்கள வந்து பாதிச்சிருச்சு. அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது டீம் ராக்கெட் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே டீம் ராக்கெட் ஓடினோடனே வந்து அவங்க பலூனில் போயிடுறாங்க. இதை பார்த்து ஆஷ் வந்து பீக்காச்சு தண்டர் போல்ட் பண்ண சொல்கிறான். ஆனால் அந்த ஜோக்கர் வேணான்னு சொல்கிறான். இப்போ வந்து ஜோக்கர் வந்து கேப்சர் டிவைஸை யூஸ் பண்ணுறான். கேப்சர் டிவைஸ் யூஸ் பண்ணி பிரோவை கைப்பற்றிட்டான். ஏன்னா அவன் ஒரு போக்கிமான் ரேஞ்சர், அவன் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டிருக்கான், அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோமே, அந்த எக்கை காப்பாற்றி எடுத்துகிட்டு வருவானே, அவன் தான் இவனோட பேர் வந்து ஜாக் யால்கர். அதுக்கப்புறம் பீக்காச்சுவும் ஸ்பிரோவும் போகிறாங்க. போனோடனே ஃபைட் பண்ணிவிட்டு இது வாங்கிடுறாங்க. பீக்காச்சு எடுத்துருச்சு. அப்புறம் வந்து ஸ்பிரோ வந்து அதோட இதால் குத்தி அது பறக்க விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பீக்காச்சு ஆஷ் பிடிச்சிட்டு மெரினா வந்து அந்த கேப்சூல் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இவன் தான் ஜாக் வால்கர்னு அவன் மூஞ்சி இருக்க கலர்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டான் கிளம்ப. அதுக்கப்புறம் கிளம்ப போகும்போது எல்லாருக்கும் அதை காட்டுற எல்லோரும் அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் டீம்லாம் வராங்க. அவன் வந்து பார்க்குறான் அந்த எக்கு எங்கே இருக்குன்னு. அதுக்கப்புறம் பீட்டில் அனுப்பிச்சு ஃபைட் பண்ண சொல்கிறான். எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் பீட்டில் வந்து அட்டாக் பண்ணுது. அவங்க வந்து ஒரு பேட் மாதிரி வச்சு அதை தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஆஷையும் ஜாக்கையும் பார்க்குறான். பார்த்தோன்னே ஜாக் வந்து
அந்த ஆஷ் கிட்ட கொடுத்து அந்த பக்கம் ஓடிட்டான். ஆஷ் வந்து லெஃப்ட் சைடில் ஓடிட்டான். இப்போ வந்து வில்லன் வந்து ஜாக் கிட்ட இருக்கிறத எடுத்துன்னு பார்த்தா ரெண்டு முட்டை மாதிரி கையில் வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே ஒன்றை தூக்கி அங்கே அவன் மேலே அடிச்சுட்டான். அவன் தடுத்து செவர் மேலே அடித்தோடனே அவன் மேலே அடிச்சிடுச்சு. இப்போ ஒரு முழி முழிச்சேன் பார்த்தீங்களா ஜாக்கு. இதுக்கப்புறம் ஒரு முழி இருக்கே, செம காமெடியாக இருக்கும். இப்போ பாருங்களேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கோவம் வந்து அவன் ஜாக் வந்து இந்த கல்லுக்கு மேலே ஏறினோடனே இவன் கல்லை தூக்கிடுவான். ஒன்றுமே அவன் காலை ஒரு மிஷின் ஃபிட் பண்ணி வச்சுருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஷ் இருக்க இடத்துக்கு இவன் வருவான். இவன் வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. பீகாச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.